மார்ச் 20 என்னோட அண்ணியோட அண்ணாவுக்கு வந்து மேரேஜ். அதனால ரிசப்ஷனுக்கெல்லாம் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு நேரமாக வந்துட்டோம். எங்கள் வீட்டு குட்டீஸில் 2 பேர்த்துக்கு வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ அதனால எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. யாஷிக்கும் ஒரே சந்தோஷம், அடக்கவே முடியல அவங்களாம் இருக்கிறனோனையும். புளியெல்லாம் ஏற்கனவே தட்டி எடுத்து வச்சோம். அது எல்லாத்தையுமே நான் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருந்தேன். இனிமே வந்து ப்ரிசர்வேட்டிவ் வேலை தான். அதாவது புளிக்குள்ளே இருக்கக்கூடிய சீடெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதை உப்பு போட்டு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் தைக்காம ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது. அதெல்லாம் நேற்று எடுத்து போட்டு தைச்சிருக்கேன். பாதி தான் தைச்சிருக்கேன், மீதி பாதி இன்னைக்கு தான் தைக்கணும். ஈவினிங் டைமுக்கு மேலே மில்லுக்கு போகிற வேலை இருந்தது. அரிசி ஆரியம்லாம் ஆட்டிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தேன். இந்த மில்லில் ஒரு கோடு எழுதியிருப்பாங்க. அது அவங்க செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்கும். அதாவது கடமையை செய் லாபம், கடமைக்கு செய்தால் நஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ஒரு டீப்பான மீனிங் அதுக்குள்ளே இருக்குது. மில்லுக்கு போயிட்டு வர வழியில் மேட்டுக்காட்டில் வந்து கத்திரிக்காய் செடி வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து கத்திரிக்காய் நிறையா இருக்குன்னு அத்தை சொல்லிட்டு தாங்க. சரி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு போய் பார்த்தா நல்லா ஓரளவுக்கு நிறையாவே காய் இருக்கு. சரி ஓகே நாளைக்கு வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பார்த்துட்டு சன்செட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.